ஒரு சீரியஸான வார்னிங் நோட் given by Government of India to all IAS aspirants. Hi hello. See, ஒரு சீரியஸான வார்னிங் நோட் given by Government of India to all IAS aspirants. ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரைட், ஃபைன். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன ஒரு வார்னிங் நோட், என்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ், ஐஏஎஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸுக்கும் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி பெறவங்களுக்கும் ஒரு பேக் அண்ட் டீலிங் இருக்குது. காசை வாங்கிக்கிட்டு இந்த ஆஸ்பிரன்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ஆஸ்பிரன்ஸ் வந்து இன்ஸ்டிடியூட்டுக்கு கேன்வாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் போன பிறகுமே நிறைய பேர் வந்து உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், நான் நேம் சொல்ல முடியாத ஒரு கம்பல்ஷன்லாம் சொல்லலை. சர்வீஸ் போன பிறகும் நிறைய பேர் வந்து இன்ஸ்டிடியூட்ஸுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசடராக வேலை பார்க்குறாங்க, பேமெண்ட் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி சிசிபிஐ, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து சிசிஎஸ் கான்டாக்ட் ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிசிபிஐ என்ன பண்ணியிருக்காங்க, டிஓபிடிக்கு ஒரு நோட் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி டாப்பர்ஸ், அதாவது டாப்பர்ஸ்னால் நாட் ஜஸ்ட் 100 ரேங்க் 50 ரேங்க் பண்ணணும், எல்லாருமே சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸுமே எந்த அகாடமிஸுக்குமே பிராண்ட் அம்பாசடர் வேலை பார்க்கக்கூடாது. ஆனால் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் லாஸ்ட் 4-5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், என்டார்சிங் அ ப்ரைவேட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வயலேஷன் ஆஃப் சிசிஎஸ் கான்டாக்ட் ரூல்ஸ். இது சென்னையில் நிறைய அகாடமிஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு என்டார்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது தப்புன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னப்பெல்லாம் என்னை யாரும் நம்பலை. ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே சொல்லியிருக்காங்க, சிசிபிஏ, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பார்க்குற விளம்பரத்தில் தெரிகிற ஃபோட்டோஸ் எல்லாம் உண்மை கிடையாது. காசு கொடுத்தா எந்த கேண்டிடேட்டோட ஃபோட்டோ வேணால் எந்த இன்ஸ்டிடியூட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். காசை வாங்கிக்கிட்டு இங்கே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இன்ஸ்டிடியூட் ரிசல்ட்டே கிடையலை இல்லை, ஆனால் 617 பேர் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிசிபிஐ, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய கண்டுபிடிக்க போகிறாங்க. எல்லாத்தையும் தீவிரமாக ஆராய்ஞ்சிட்ருக்காங்க. அண்ட் இது சம்மந்தமாக டிஓபிடிக்கு இவங்க சிசிபிஐலேருந்து ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இனிமேல் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். பட் ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, இதெல்லாம் தனியை தாண்டி நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக கொஞ்சம் முழிச்சுக்கணும். சும்மா இந்த போலி விளம்பரங்களை பார்த்து நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா இதை நான் சொல்லலைங்க, நான் சொன்னால் பொறாமையில் சொல்கிறான், ஜெலஸில் சொல்கிறான் அப்படின்னு நிறைய பேர் ஆல்ரெடி என்னை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஆத்தென்டிக்காக சொல்லியிருக்காங்க. ப்ரெஸ் நோட்டு, ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் ஆன நியூஸ், சரிங்களா? அந்த ஏற்கனவே முன்னாடி இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவும் கீழே லிங்கில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ விளம்பரங்கள், அதாவது டாப்பர்ஸ் ஃபோட்டோஸை போட்டு வர விளம்பரங்கள் நம்பாதீங்க, ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு சென்ஸ், ஒரு அறிவு இருக்குல்ல, யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஒரு இன்ஸ்டிடியூட்லேருந்து ஒரு டாப்பர், ஒரு ஆல் இண்டியா ரேங்க் 1ன்னு வச்சுப்போமே, லேட்டஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது. சரி, இப்போ இந்த டாப்பரை அந்த இன்ஸ்டிடியூட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த இன்ஸ்டிடியூட்டில் படித்த இன்னும் சில ஆயிரம் பேர் ஏன் டாப்பர் ஆக முடியலை? நல்லா யோசிங்க. ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து ஆல் இண்டியா ரேங்க் 1 போட்டு விளம்பரம் பண்ணுறாங்க, என் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் தான் ரிசல்ட் கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இன்ஸ்டிடியூட்டில் படித்த இன்னும் 100 இல்லை 1000 பேர், 500 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏன் ஆல் இண்டியா ரேங்க் 1 இல்லை 10 ஏதோ வர முடியலை? ஸோ அப்போ இன்ஸ்டிடியூட் வந்து ரிசல்ட் கொடுக்க முடியாது. ரிசல்ட் வந்து ஸ்டூடெண்ட்டு தான், ஆஸ்பிரண்ட்டு தான் கொடுக்க முடியும். ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட் கரெக்டான இடத்துல போய் சேர்ந்தால் நல்லா படித்து நல்ல சர்வீஸ் வாங்கிடுவான், நல்ல ரேங்க் வாங்குவான். அது வந்து அந்த ஆஸ்பிரண்ட் கையில் தான் இருக்குது. இன்ஸ்டிடியூட் கையில் இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. இன்ஸ்டிடியூட்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ், ஒரு டைரக்ஷன், உங்களை டியூன் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டியூன் ஆகிக்கிறீங்க, நீங்கள் எப்படி அடாப்ட் ஆகிக்கிறீங்க அப்படிங்கிறது ஆஸ்பிரண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டிடியூட்ஸ் போனால் ரேங்க் வாங்கிடலாம்னு நினச்சிங்கன்னா அது சத்தியமாக முட்டாள்தனம். நான் அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன், இன்ஸ்டிடியூட்ஸ் cannot give rank.
only aspirants can give rank, only aspirants can give the result, institutes can only facilitate the process. சரிங்களா? aspirants தான் ரிசல்ட் கொடுக்க முடியும், இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபெசிலிட்டேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து இந்த டாப்பர் 1 இல்லை 2 இவங்க ஃபோட்டோ வந்து இந்த இன்ஸ்டிடியூட் விளம்பரத்தில் இருந்தால் அந்த இன்ஸ்டிடியூட் தான் டாப்பர் 1 கொடுத்துருக்காங்க, நம்மளும் அந்த இன்ஸ்டிடியூட் போய் படித்தா டாப்பர் ஆகிடலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது சுத்த முட்டாள்தனமான ஒரு விஷயம். இதை நான் சொல்ல, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப அலர்ட்டாக இருங்க. நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆக போகிறீங்கன்னா எவ்வளோ தூரம் அவேர்னஸ் வேணும், எவ்வளோ தூரம் அலர்ட்டாக இருக்கணுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு யோசித்து எதையும் முடிவு பண்ணணும். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தர ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 2-3 நாளில் எனக்கே நிறைய பழைய ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த நியூஸ் அனுப்பி சார் இதை பற்றி வீடியோ போடுங்க கமெண்ட் பாக்ஸில் வர கேட்டிருந்தாங்க. அண்ட் என்ன நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணவங்கெல்லாம் வந்து இப்போ புரிஞ்சிருப்பாங்க அன்னைக்கு நான் பேசினது உண்மை. ஏன்னா அன்னைக்கு நான் பேசினப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி ஆத்தென்டிகேட்டடாக எதுவும் வரல. ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆத்தென்டிகேட்டடாக வந்திருக்குன்னா அன்றைக்கி நான் பேசினது உண்மை. நான் ஏற்கனவே 100 சேனல் நியூஸ் கிளிட்ஸில் பேசியிருப்பேன். சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் அப்போ பிரகாஷ் சார், அவர் ஃபோட்டோ வச்சு அவரோட ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரௌச்சரில் அவர் தான் இந்த இன்ஸ்டியூட்டில் எல்லாம் இது பண்ணுற மாதிரி ஒரு வவுச் பண்ணி என்டார்ஸ் பண்ணது எவ்வளோ பெரிய வயலேஷன் ஆஃப் சிசிஎஸ் கான்டாக்ட் ரூல் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ரொம்ப வெறித்தனமாக நிறைய இடத்துல பேசியிருந்தேன். அண்ட் அது இன்றைக்கி உண்மையாக இருக்குது. ஸோ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபோட்டோ போடுறது இல்லை இந்த மாதிரி டாப்பர்ஸ் ஃபோட்டோ வாங்குறதெல்லாம் ஈஸிங்க, எனக்கும் தெரியுங்க. ஐநோ எவ்வளோ பணம் கொடுத்தா யாரை பிடிச்சா எப்படி வாங்க முடியும். இதுக்குன்னு நிறைய பிம்ப்ஸ் புரோக்கர்ஸ் சென்னையிலே இருக்காங்க, டெல்லியிலே இருக்காங்க. நீங்கள் கரெக்டான ஆளை பிடிச்சி கரெக்டான அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாரை எந்த டாப்பரோட ஃபோட்டோ வேணால் வாங்கிக்கலாம். அஃப்கோர்ஸ் இதில் சில டாப்பர்ஸ் ரொம்ப ஜென்யூனான டாப்பர்ஸ் இருக்காங்க, அவங்க பணம் வாங்க மாட்டாங்க, எந்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் பிராண்டிங்க்கு போகவும் மாட்டாங்க. அண்ட் நீங்களே நல்லா பாருங்கள், அந்த மாதிரி டாப்பர்ஸ் யாருமே யூடியூப்பில் பாப்புலராக இல்லை, சோஷியல் மீடியாவில் பாப்புலராக இல்லை. ஏன்னா நிறைய டாப்பர்ஸ் நான் பேர் சொல்லக்கூடாதுன்ற ஒரு கம்பல்ஷனில் பேர் சொல்லாமல் இருக்கிறேன், தப்பாயிடுன்றதுனால. நல்ல ரேங்க் எடுத்தவங்கெல்லாம் இன்றைக்கி பாப்புலராக இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வெளியில் வந்து காசு வாங்கிட்டு இன்ஸ்டிடியூட்டுக்கு போகிறது கிடையாது. ஸோ அதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ எனிவே அந்த இன்ஸ்டிடியூட் பேர் என்னென்னா வாஜிராவ் அண்ட் ரெட்டி. இது ஒன்றும் இல்லை, அந்த நியூஸ் கிளிப்பிங்லேயே காட்டுறேன். அதாவது 617 பேர் கிளைம் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேட்கும்போது இல்லை, எங்கள் இன்ஸ்டியூட்டில் யாருமே படித்து வாங்கலை, நாங்கள் மார்க் இன்டர்வியூ வச்சு தான் இந்த ரிசல்ட்டை கிளைம் பண்ணுறோன்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கொட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி இன்னும் எல்லா அகாடமிஸ் மேலேயும் ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் எல்லாமே உண்மை ஒன்று ஒன்றா வெளியில் வரும். ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கணும். ரைட்? அண்ட் ஃபைனலி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த நியூஸ் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி GS4க்கு கேஸ் ஸ்டடீஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது தியரிட்டிக்கல் கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போதோ ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிளாகவே எழுதலாம். அதாவது இன்டெகிரிட்டினா என்ன, ப்ரொஃபஷ்னலிசம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இப்போ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி CCPS சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காசு வாங்கிட்டு பிராண்ட் அம்பாசடராக வேலை பார்க்குறது அப்படிங்கிறது சிவில் சர்வெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் அதை இன்டெகிரிட்டி, ப்ரொஃபஷனலிசம் இந்த மாதிரியான டேர்ம்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த நியூஸ் ஐட்டத்தை வச்சு ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிளே கொடுக்கலாம். ரைட்? விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.